வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். குரு பகவான் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றவர் அக்டோபர் 18 அன்று அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி கடகராசியிலே 48 நாட்கள் சஞ்சாரம் செய்து மீண்டும் மிதுன ராசிக்கு வரவிருக்கிறார். பொதுவாக குரு ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர். சில சமயங்களிலே அதிசாரமாக அவ்வாறு முன்னோக்கி சென்று மீண்டும் அந்த முன்னோக்கி சென்ற பிறகு வக்ரமடைந்து மீண்டும் பழைய ராசிக்கு வருவதே அதிசார குரு பயிற்சி. அவ்வாறு கடகராசிக்கு அக்டோபர் 18 அன்று குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். முதல் 24 நாட்கள் நவம்பர் 11 வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். 24 நாட்கள் அக்டோபர் 18, 2025 முதல் நவம்பர் 11, 2025 அது நேர்கதியில் சஞ்சாரம் செய்வர். அன்றைய நவம்பர் 11 அன்று மாலைக்கு பிறகு வக்ரமடைந்து மீண்டும் அதே கடகராசியிலிருந்து பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் டிசம்பர் 5, 2025 அன்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார். ஆகையால் இந்த குரு பயிற்சி ஒரு முழுமையான பயிற்சி அல்ல. அதிசார குரு பயிற்சி 48 நாட்கள் மட்டுமே கடகத்தில் ஏற்படுகின்றது. அவ்வாறு முதல் 24 நாட்கள் மற்றும் அதன் பிறகு வக்ரமாகவும் 24 நாட்கள் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் தான் உச்சம் பெறுகின்ற ராசியிலே அவரே தன் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு எப்பொழுதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பு இந்த அதிசார குரு பயிற்சியிலே முதல் 24 நாட்கள் தான் அவர் வக்ரமாக இல்லாமல் இருப்பார். அப்போது உச்ச பலனை செய்வார். அதன் பிறகு வக்ரமாகின்ற பொழுது பொதுவாக உச்ச கிரகம் வக்ரமடைந்தால் நீச்ச பலனை கொடுப்பார்கள் என்பது ஜோதிட விதி. ஆகையால் அந்த நவம்பர் 11, 2025 முதல் டிசம்பர் 5 வரை 2025 வரை உச்ச பெற்ற வக்ர குரு நீச்ச பலனை தருவார். எனவே இந்த அதிசார குரு பயிற்சி 2 வகையான பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கவிருக்கின்றது. இவற்றிலே குருவும் சனியும் பார்வை பரிவர்த்தனையும் பெறுகின்றார்கள். இது மிக அற்புதமான அமைப்பு. ஏனெனில் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு அது தனுசு தர்மஸ்தானம், 10ஆம் வீடு மகரம் அது கர்மஸ்தானம். தர்மஸ்தானத்துக்கு அதிபதி குரு, கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி. அவர்கள் இருவரும் இப்பொழுது பார்வை பரிவர்த்தனை பெறுவது மிக அற்புதமாக காலபுருஷனுக்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. பொதுவாக 9க்குரிய 10க்குரிய சேர்க்கை பெற்றாலோ 9க்குரிய 10க்குரிய பரிவர்த்தனை பெற்றாலோ 9க்குரிய 10க்குரிய பார்வை பரிவர்த்தனை பெற்றாலோ அது தர்ம கர்மாதிபதி யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கடகத்தில் அமர்கின்ற பொழுது தன் 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். சனியோ மீன ராசியில் அமர்ந்து தன் 10ஆம் பார்வையாக குருவோடி வீடான தனுசு ராசியை பார்ப்பார். இவ்வாறு அமைவது மிக அற்புதமான அமைப்பு, மிக அரிதாக ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனி மீனத்தில் அமர வேண்டும், அப்பொழுது குருவும் கடகத்துக்கு வர வேண்டும். இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு யோக அமைப்பு. அதுவும் இப்பொழுது ஏற்படுகிறது. இவற்றிலே குரு உச்சம் பெற்றாலும் சனியை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அது சனியை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஏற்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பில் இந்த 48 நாட்களில் சனியும் குருவோடி நட்சத்திரமான புரட்டாதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு அரிதாக ஏற்படக்கூடிய ஒரு குரு பயிற்சி. அவற்றில் உங்கள் ராசிக்கு எத்தகைய யோக பலன்கள் கொடுக்கவிருக்கிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான். அப்படிப்பட்ட யோகாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் கடகத்தில் அமர்கின்ற பொழுது உச்சம் பெறுவார். பொதுவாக யோகாதிபதிகள் உச்சம் பெறுவது மிக பலம் கொண்ட அமைப்பாகும். நவம்பர் 11 வரை அவர் நேர்கதியாக உச்சம் பெற்றிருப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் முதல் 24 நாட்கள் மொத்தம் 48 நாட்கள் தான் அவர் கடகத்திலே இருக்கப் போகிறார். டிசம்பர் 5 மீண்டும் அவர் மிதுனத்துக்கு வந்து விடுவார். முன்னுரையிலே மிக விரிவாக அதை பற்றி கூறியிருக்கின்றேன், அவற்றை பாருங்கள். இருப்பினும் இப்பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய குரு 10ஆம் வீடாகப்பட்ட மகர ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியோ உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தாலும் அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரிய 10ஐ பார்க்கிறார்,
10ஆம் இடத்துக்குரிய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி குருவோடைய வீட்டை பார்க்கிறார், குருவோ சனியோட வீட்டை பார்க்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. பொதுவாக ஜோதிடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகம் மிகப்பெரிய முதல் தரமான யோகம். அனைத்து யோகங்களிலும் மிக சிறந்த ராஜயோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் உங்களுக்கு அக்டோபர் 18 அன்று ஏற்படுகின்றது. ஆகையால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த 48 நாட்கள் ஏற்கப்பட போகின்றது. இவற்றிலே 12லே சனி இருந்தாலும் பலமுறை நான் கூறியிருக்கின்றேன், 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 7.5 பாதிப்பு இல்லை, அது கோச்சார வேதை. இப்பொழுது சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு அங்கு 4ல் அமர்கின்ற பொழுது 9ஆம் பார்வையாக சனியையும் பார்ப்பார், சனி வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இது ஒரு அரிதாக ஏற்படக்கூடிய அமைப்பு நண்பர்களே. எனவே தொழில் வியாபாரம் மிகவும் பலம் பெறும். காரணம் 9க்குரிய குரு 10ஐ பார்க்கிறார். உங்களுடைய தொழில் வியாபாரம் மிக சிறந்த லாபங்களையும் யோகங்களையும் வெற்றிகளையும் பெறும். இவற்றில் குறிப்பாக நவம்பர் 11 வரை, நவம்பர் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோக நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் குரு அப்பொழுது நேர்கதியாக வக்ரமடையாமல் பார்ப்பார் 10ஆம் வீட்டை. உச்ச குரு பார்க்கின்றார். ஒரு கோணத்துக்கு அதிபதி கேந்திரத்தை பார்ப்பது சிறப்பான அமைப்பு. அதே சமயத்தில் நவம்பர் 11 ஒரு வக்ரம் அடைவதும் உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். ஏனெனில் வக்ரம் என்பது அது தன் நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு யோகத்துக்குரிய வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வக்ரம் அடைகின்ற கிரகம் எப்பொழுதும் ஒரு வேகமாக சீரிய பாயக்கூடிய ஒரு அமைப்பை பெறும். இந்த நேரத்தில் நவம்பர் 11 அன்று பார்க்கின்ற பொழுது சனியும் குருவும் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் சனி வக்ரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் தனுசு ராசியை. இப்பொழுது குருவும் வக்ரமாக 10ஆம் வீடு மகரத்தை பார்ப்பார். அப்பொழுது 9ம் 10ம் மிக வேகமாக செயல்படும். அந்த வேகமாக செயல்படும் போது தொழில் வியாபாரத்தில் அதீத லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அந்த சமயத்தில் எப்பொழுது நவம்பர் 11 டிசம்பர் 5 வரை புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதிலே மிக கவனம் வேண்டும். ஆனால் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே வியாபாரத்திலே மிக சிறந்த லாபங்களை பெறுவீர்கள். யார் மற்றவர்கள் கூறினார்கள், நண்பர்கள் கூறினார்கள் என்று தெரியாத ஒரு தொழிலே முதலீடுகளை செய்யாதீர்கள். குறிப்பாக பங்கு சந்தை நமக்கு பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் நண்பர்கள் நான் சொல்கின்றேன் நீ போடு, இது கிடைக்கும் இவ்வளவு கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறினால் மயங்கி விடாதீர்கள். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள்ள. ஆனால் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் அதீத லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த 4க்கு வருகின்ற குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி நான் மிக வேகமாக வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறினோம், அதே போல உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பான பெயரும் நற்பெயரும் பெறும். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு, அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட 12ஆம் வீட்டை குரு பார்ப்பவர் அதற்குரிய நல்ல வாய்ப்பு. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சிக்கு ஏற்படும். ஏனெனில் குருவும் சனியும் பார்வை பறிவதில் இருக்கின்ற அமைப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி ஏற்பட்டால் உத்தியோகத்தில் மிக சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். குறிப்பாக வக்ர காலமாக வருகின்ற நவம்பர் 11 டிசம்பர் 5 வரை மிக சிறந்த வெற்றிகள் உத்தியோகத்தில் உயர்ந்த இடத்தில் உங்களை உட்கார வைக்கக்கூடிய யோக அமைப்பு குரு சனி பார்வை பறிவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்றது. 9க்கும் 10க்குரிய ஒரு தொடர்பு ஏற்படுகின்ற அமைப்பே ஒரு சிறந்த அமைப்பு. அதில் உத்தியோகத்தில் மிக சிறப்பான யோகம். அதே சமயத்தில் உங்களுக்கு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 4ல் அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஜாக்பாட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அது விருச்சிக ராசியை பார்க்கிறார், தன் நட்பு வீட்டை பார்க்கிறார். அதே போலவே பார்க்கின்ற பொழுது பொதுவாக மகர ராசியிலே குரு நீச்சம் அடைந்தாலும் சனியும் குருவும் சமமான யோகம் அமைப்பை கொண்டவர்கள், சமமாக பழகக்கூடியவர்கள். பகை கிடையாது, நட்பும் கிடையாது, சமம். ஆகிய மகரத்தை பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே அவருடைய சிறப்பு பார்வைகள் 5, 9 என்பது நட்பு வீடையும் தன் வீட்டையும் பார்க்கின்ற யோகம் மேஷராசி உங்களுக்கு மற்றும் அனைத்து ராசிக்கும் ஏற்படுகிறது. இவற்றில் 8ஆம் வீடாக விருச்சிக ராசியை பார்ப்பது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயுடைய மற்றொரு வீடு. ஆகையால் 8ஆம் வீடு பலம் பெறுகிறது. அது ஆயுள், கௌரவம், பணபலம், அந்த அமைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். யோகாதிபதி அல்லவா குரு, அவர் பார்க்கிறார் அல்லவா, உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் உயரும். உங்களுடைய ஆயுளிலே பிரச்சனைகள், அதாவது நோய் போன்றவற்றில் ஒரு பயம் இருந்தால், ஏனென்றால் சனி 12ல் இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார் கன்னி ராசி. எனவே மேஷராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள் மனதிலே ஒரு குழப்பம்,
ஏதாவது நோய் வந்துவிடுமா, ஏதாவது நமக்கு உடல்நிலை பாதிப்பு வந்துவிடுமா என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கான வக்ரமாக சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிற கன்னி ராசியை. இப்பொழுது அந்த அமைப்பில் இந்த மனக்குழப்பம், பயம் அகலும். எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வரும் என்ற ஒரு சுறுசுறுப்பான மனநிலை வரும். ஆகிய ஆரோக்கியம் மிக சிறப்பை பெறும். எனவே இந்த குரு அதிசார பயிற்சி மேஷராசியை பொறுத்தவரை தொழில், வியாபார, உத்தியோகம், மனநிலை, ஆரோக்கியம் போன்றவற்றில் மிக சிறப்பான அமைப்பை பெறுகின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இந்த அமைப்பில் உங்களுக்கு இந்த நாட்களிலே குரு நேர்கதியாகவும் வக்ரகதியாகவும் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு முன்னோரில் கூறியிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள். இந்த பயிற்சி மேஷராசிக்கு ஒரு சிறந்த பயிற்சி. அதுக்கு காரணம் குரு சனி பார்வைப்படுவதனை அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாக ஏற்படுவதனால் வெற்றிகள் உங்களுக்கே நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி 48 நாட்கள் டிசம்பர் 5 வரை சஞ்சாரம் செய்கிறார். அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை. இவற்றில் முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் அதன் பிறகு 24 நாட்கள் வக்ரகதியாக சஞ்சாரம் செய்து மீண்டும் பின்னோக்கி வந்து அடுத்தபடியாக மீண்டும் மிதுனராசிக்கு வருவார். முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள். பொதுவாக குரு உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி, லாபாதிபதி, 8க்குரியவர், 11க்குரியவர். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு ஜென்ம பகை குருவே. ஆம், அது உண்மைதான். ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் அது தெரியும். ஆனால் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே குருதசையை சந்தித்தே தீர்வீர்கள். அந்த குருதசை 16 வருடம் உங்களை அல்லல் பட வைக்குமா, உங்களை அவதிப்பட வைக்குமா? அப்படியெல்லாம் இல்லையே, நிச்சயம் கிடையாது. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு குரு பகை என்றாலும் உங்கள் லக்னம் என்று ஒன்று இருக்கிறதே. ஆகையால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் ரிஷப லக்னத்திலும் பிறந்திருந்தால்தான் உங்களுக்கு குருதசை பாதகத்தை செய்யும். ஆனால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறக்காமல் மற்ற 11 லக்னங்களில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அவற்றில் குருவோடைய பலன்கள் நிச்சயம் மாறுபடும். ஆகையால் குருவை கண்டு அச்சப்படாதீர்கள். குரு சுக்கிரனை வெறுக்கவில்லை, சுக்கிரன் தான் குருவை வெறுக்கின்றார். அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்துக்கு வருகிற குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு முயற்சியிலே தயக்கம், வெற்றி இல்லாத நிலை, பயம் எல்லாம் கொடுக்குமா? அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவ்வாறு 3ஆம் இடத்தில் வருகின்ற குரு அவருடைய 9ஆம் பார்வையாக 11ஆம் வீடாகப்பட்ட மீன ராசியை பார்க்கிறார். மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனியையும் பார்க்கிறார். அது உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் 2 வீடுகளுக்கு ஆதிபத்தியமாக வருகின்ற பொழுது அது யார்? குரு, சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இவர்கள் தான். இந்த 5 கிரகங்கள் 2 வீடுகள் ஆதிபத்தியம் கொண்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 8ஆம் வீட்டை இதுவரை 2லிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பணம் வந்தது. ஆனால் அந்த பணம் வந்த வழியில் பலவிதமான செலவுகளும் கொட்டது. ஏன்? 2ல் இருக்கின்ற குரு யோகத்தை செய்வார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கின்ற அமைப்பு யோகத்தை கொடுக்கும். ஆனால் அவர் 8ஆம் வீட்டை தானே பார்த்து கொண்டிருந்தால் 8ஆம் வீடு கௌரவம், பணபலம், ஆயில் மற்றும் சிறை பிரச்சனை போன்றவைகள். எனவே 2ல் இருந்த குரு 8ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது அவர் நேர்கதியாக சஞ்சாரம் செய்திருக்கின்ற பொழுது பணம் வந்த வழி பல வகையில் இருக்கும். ஆனால் அது எந்த வழியில் போனது என்பது உங்களுக்கு நீங்களே குழப்பிக் கொள்வீர்கள். இப்பொழுது அவர் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். அது லாபஸ்தானம். எந்த ஒரு கிரகமும் 2 ஆதிபத்தியம் கொள்ளும்போது தன் எந்த வீட்டை பார்க்கிறார்களோ அந்த வீடே பலம் பெறும். இப்பொழுது அவர் மீனத்தை பார்க்கிறோம், மீனராசி தான் பலம் பெறும். அப்போ மீனராசி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் லாபமே பார்க்காதவர்கள் அதிகமான லாபத்தையும் சுகபோகத்தையும் அனுபவிக்கின்றவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். அது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தான். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஏனென்றால் நீங்கள் சந்திரன் உச்சம் பெற்ற ராசியில் பிறந்தவர்கள், சுக்கிரனை ராசியாதிபதியாக கொண்டவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்ப்பதால் லாபஸ்தானமே பலம் பெறுகின்றது. எனவே இந்த தருணம் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் லாபத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் கடன் இருந்தால் இது எல்லாம் அமையக்கூடிய நாட்களாக இந்த 48 நாட்கள் இருக்கிறது. இவற்றிலே வக்ரமாகவும் வருவார். அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. அதாவது நவம்பர் 11 வக்ரமாக வருவார். பகை கொண்டவன் வக்ரமாகவும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இவற்றில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாகப்பட்ட அதாவது மகர ராசியை குரு பார்க்கிறார்.
மகர ராசியை பார்க்கிறார், மகரத்துக்கு அதிபதியான சனியையும் பார்க்கிறார். அப்பொழுது சனி மிகவும் பலம் பெறுவார். எனவே தொழில் வியாபாரம் சிறப்படையும், வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இல்லாத வண்ணமாக உங்களுடைய திட்டங்கள் இருக்கும். இதுவரை சில சமயங்களில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்காக பல செலவுகளை செஞ்சிருப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அந்த அமைப்பில் இப்பொழுது மாறுபடும். அந்த மாறுபடுகின்ற அமைப்பு உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஒரு முதலீடாக செய்வீர்கள். நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் ஈடுபடுவது தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு எந்த விதமான சஞ்சலங்களும் இப்பொழுது ஏற்படாது. இவற்றில் சனி வகரமாக இருக்கின்ற குருவுடைய பார்வை ஏற்படுவதால் சனி பலம்தான் பெறுவார். ஆகையால் இந்த நிலையில் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக இருப்பது தொழில் வியாபாரத்தில் சிறப்பை தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் சில தடைகளும் கௌரவ பிரச்சனையும் சந்தித்து வந்து கொண்டிருப்பீர்கள். இது எனக்கு தேவையா, அதிக வேலை பளு, நான் ஏன் செய்ய வேண்டும், ஆனால் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய திறமை கொண்டவன் நான் என்று சில சமயங்களில் சகித்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது அவற்றில் மாறுபட்டு உங்கள் உழைப்புக்குரிய செயலுக்குரிய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய உயரதிகாரிகளுடைய நட்புறவு பலப்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடாகப்பட்ட விருச்சிக ராசியை அவர் 5ஆம் பார்வையாக பார்ப்பான். தொழில் அது உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியருடைய நட்புறவு மிகவும் சிறப்பு பெறும். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை மட்டுமல்ல, அவர் 9ஆம் வீடாகப்பட்ட மகர ராசியும் பார்க்கிறார். அது உங்களுக்கு தந்த சனியோடைய வீடு, அந்த இடமும் பலம் பெறும். எனவே 3க்கு வருகின்ற குரு மிக முக்கியமான இடமாகப்பட்ட 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பது ரிஷபராசிக்கு மிக சிறப்பான அமைப்பு. ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை, உயர்வு, பதவி உயர்வு, அதிகார வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அது மிக விரைவாக கிடைக்கக்கூடிய நண்பர்களால் உதவிகள், நண்பர்களுடைய ஆலோசனைகள் சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் குருவோடைய பார்வை 7ஆம் வீட்டில் இருப்பது கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பிரிந்திருந்தவர்கள் சில சமயங்களில் பண கசப்புகள் கொண்டு வந்தவராக இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அவையெல்லாம் மறைந்து அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த தருணங்களிலே உங்களுடைய சுற்றத்தார், உறவினர்களும் மற்றும் நண்பர்களாலும் ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெறுகிறது. ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருக்கு. ஏனென்றால் குருவோடைய பார்வை சனியின் மீது இருப்பது ஆயுள்காரன் சனி பலம் பெறுவது உங்களுக்கு யோகாதிபதி சனி சிறப்பு பெறுவதால் ஆரோக்கியமும் மேன்மை பெறும். எனவே அதிசார குரு பெயர்ச்சி தொழில் வியாபார உத்தியோகம் ஆரோக்கியம் மனநிலை போன்றவற்றில் மிகவும் சிறப்பு பெறுகின்ற யோக அமைப்பு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய குரு அதிசார பெயர்ச்சியை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசியிலே அமர்ந்து ஜென்ம குருவாக பல சஞ்சலங்கள் குழப்பங்களை கொடுத்து வந்தவர் அக்டோபர் 18 அன்று அதிசாரமாக மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பா? நிச்சயம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருப்பினும் அவர் கடக ராசியிலே 48 நாட்கள் தான் அமரப்போகிறார். அவற்றில் முதல் 24 நாட்கள் நேர்கதியாக சஞ்சாரம் செய்து நவம்பர் 11 அன்று வக்ரமடைகின்றார். வக்ரமடைகின்ற கிரகமாக அவர் பின்னோக்கி வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அன்று உங்களுக்கே வந்து அமைவார். அதாவது உங்கள் மிதுனராசிக்கு வந்து அமர்வார். எனவே முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் அதன் பிறகு கடகராசியிலே அவர் உச்சமாக இருந்தாலும் வக்ரமடைந்து பின்னோக்கி வந்து உங்கள் ராசியில் வந்து அமர்வார். எனவே 48 நாட்கள் அவர் கடகத்தில் அமர்வார். முன்னுரையிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். இப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2லே அமர்கின்ற குரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்வது யோகத்தை தரும். மேலும் அவருடைய பார்வைகள் குருவோடைய பார்வையாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட விருச்சிக ராசியும் 8ஆம் இடமாகப்பட்ட மகர ராசியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியும் பார்க்கிறார். இந்த இடங்கள் பலம் பெறுகின்றது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் பலம் பெறுவது இந்த ஜென்ம குருவால் இதுவரை இருந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, சில பிறனைகள் வழக்குகள் போன்றவற்றில் இந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இப்பொழுது அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். 6ஆம் இடத்துக்குரிய எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லாத அவர்களுடைய கெடுபலங்கள் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். கடன் தீரும். 6ஆம் இடம் கடன், அந்த கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். 8ஆம் இடம் கௌரவம், கடன் பிரச்சனையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். காரணம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற உச்ச குரு
தன்னுடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை, தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அந்த இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதியான சனி பகவான் 10ல் அமர்ந்திருக்கின்றார். அது குருவோடைய வீடு. குருவோடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் இந்த 48 நாட்களில். அப்படி இருக்கின்றவரை குருவும் பார்க்கிறார். குருவும் தன் சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் இருக்கிறார். சனியோ பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம். ஆகையால் 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகின்றது. பொதுவாக தன் உச்ச வீட்டிலே தன் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான், குரு, சூரியன், செவ்வாய், சந்திரன் போன்றவர்கள் தான் அவர்கள் உச்ச வீட்டிலே அவர்களுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வார்கள். அப்படி பார்க்கின்றபோது குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்கின்றது. 10ஆம் வீடு முழுமையான பலம் பெறுகின்றது. 10ஆம் வீட்டிலே 9க்குரிய சனி அமர்ந்திருப்பது மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஏற்படும். 9க்குரியவரை 10க்குரியவர் பார்க்கிறார். 10லே 9க்குரிய இருக்கிறார். ஆகையால் சனிக்கு குருவுடைய தொடர்பு மிக சிறப்பாக ஏற்படுவது அற்புதமான அமைப்பு. இவற்றிலே நவம்பர் 11 அன்று குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைவார். அங்கு வக்ரம் அடைகின்ற பொழுது நீங்கள் கவனமாக அந்த 24 நாட்கள் இருக்க வேண்டும். 11லிருந்து 5 வரை, டிசம்பர் 5 வரை. காரணம், 2லே அவர் குரு வக்ரம் அடைகின்ற பண பிரச்சனை ஏற்படலாம். ஆகையால் முதல் 24 நாட்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்றார். அவர் அடுத்த 24 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார். அந்த 24 நாட்கள் என்ன செய்வார்? அந்த 24 நாட்களை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குடும்பஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அப்படி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பது உங்கள் கையில் இருக்கின்றது. குரு பொதுவாக கெடுபலன்களை செய்ய மாட்டார். கெடுபலன்கள் செய்யாத முழு சுபர். ஆனாலும் ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறும். ஸோ அந்த நிலை மாறுகின்ற பொழுது சனியை அவர் பார்ப்பார். ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்க்கும். நவம்பர் 28 வரை சனி வக்ரமாக இருப்பார். ஆகையால் இந்த நாட்களிலே குறிப்பாக நவம்பர் 11லிருந்து நவம்பர் 28 வரை குடும்பத்தில் கணவன் மனைவியிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரணம், ஒரு ராசிக்கு அவர் 7ஆம் இடத்துக்குரியவர். மனதிலே சில குழப்பங்கள் இருக்கும் குடும்ப விஷயத்தில். அந்த குடும்ப விஷயத்தில் எந்த விதமான குழப்பம் ஏற்படும் என்றால் பண விஷயத்தில். அதாவது ஜென்ம குருவால் ஏற்பட்ட சில கடன் பிரச்சனைகள் இந்த 24 நாட்கள் தீரக்கூடிய யோகம் கொடுக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கணும். அது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக எதிரொலிக்கும். தொழில் வியாபாரம் ஒரு பெரிய மனிதரிடம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான யோகத்தை கொடுக்கும். அந்த யோகம் 24 நாட்கள் ஏற்படும் பொழுது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுங்கள். பெரிய கடன் இருப்பது அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். எப்படி அந்த பெரிய கடன் ஏற்படும்? இருக்கின்ற கடன் சில லட்சங்கள் என்றால் அந்த லட்சங்கள் தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் வரும். இது அக்டோபர் 18 நவம்பர் 11 வரை, அந்த 24 நாட்கள். இந்த நாட்களிலே நீங்கள் பண வரவில் முடிந்தவரை உங்கள் கடனை அடையுங்கள். ஏனென்றால் அதன் பிறகு அவர் வக்ரமாகும். நிச்சயம் அந்த கடன் பிரச்சனை அதிகரிக்கும். வட்டிக்கு மேல் வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமா? அந்த வட்டிக்குரிய பிரச்சனைகள் சில சமயங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஜிஎஸ்டி கட்டாமல் இருப்பீர்கள். அந்த ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்றது அமைதியாக போயிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க முதல் இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வக்ரமாகவும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஆக அந்த 24 நாட்கள் நீங்கள் மிக கவனமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இருக்கணும். எப்போ? நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும். அதன் பிறகு உங்கள் ராசி குரு வந்து வக்ரமாக மார்ச் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதம் பிரச்சனையும் தீர்ந்துடும். எனவே அன்புள்ள தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த 24 நாட்கள் கவனமாக இருக்கணும். முதல் 24 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறே. குரு வக்ரமாக ஆகின்ற பொழுது வார்த்தையிலே மிக கவனம், நிதானம், பொறுமை. சில சமயங்களில் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். இந்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த தருணங்களிலே உங்களுக்கு வந்து 6ல் இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். 6ல் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு சூரியன் வருவார். டிசம்பர் 15 தான் அவர் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு வருவார். அந்த சமயங்களில் வந்து உங்களுக்கு சூரியன் சாதகமாக உங்களுக்கு வந்து இதில் தனுசு ராசி விருச்சிக ராசியில் இருப்பார். விருச்சிக ராசியில் வந்து நவம்பர் 15 டிசம்பர் 15 வரைக்கும் இருப்பார். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கார்த்திகை மாதம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். குரு உங்களுக்கு 2ல் இருந்தாலும் வக்ரமானாலும் சூரியன் உங்களுக்கு மிக பலமாக, சூரியனால் தான் குரு வக்ரமாவார். அதுதான் உண்மை. ஆனால் இந்த நேரங்களிலே நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வார்த்தையிலே மிக கவனம் வேண்டும். குரூப் டிஸ்கஷன், உங்கள் மேலதிகாரிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. சூரியன் சாதகமாக இருக்கும் ஒரு வகையில் நன்மை இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு செவ்வாலாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து வாரப்பலனை பாருங்கள், அப்போ சொல்லுவேன். ஆகையால் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற மிதுனராசியை பொறுத்தவர்கள் வக்ரகதியில் வந்து குரு சஞ்சாரம் செய்வது நிதானம், பொறுமை காட்டுவீங்க வார்த்தையிலே. ஆனால் உங்கள் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
வார்த்தையை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் அறிவாளி. அந்த அறிவு புதன் அதிபதியாக இருக்குன்னா நீங்கள் அறிவாளி. ஆனால் புதனுக்கு குரு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் புராணம் சொல்லியிருக்கு. அதாவது இந்த நேரங்களில் நீங்கள் வார்த்தையில் கவனமாக்கலாம். அதுதான் குடும்பத்தை பொறுத்தவரையும் வக்ரகாலங்களிலே நிதானம் காட்டுங்கள். கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதற்கு முன்னதாக நவம்பர் 11 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு கணவன் மனைவியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். காரணம் வேலை கடன் பிரச்சனைக்குரிய அந்த விஷயங்கள் இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்கணும். இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் இருக்குது, அந்த கடன்காரன்கிட்ட சமாளிக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள், உத்தியோகத்திலையும் கடன் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. வண்டி இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் கணவரிடமும் மனைவியிடமும் விட்டு கொடுத்து கொஞ்சம் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய குரு அதிசார பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, குரு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. 12 இருக்கின்ற குரு அதிசாரமாக உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். ஜென்மகுரு. பொதுவாக ஜென்மகுரு அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஜென்மகுரு வனவாசம் என்று கூறுவார்கள். இதெல்லாம் உண்மைதான், அனுபவ உண்மைதான். ஆனால் சில சமயங்களில் அவை உங்களுக்கு மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குரு உங்களுக்கு அடுத்த வாட்டியும் போய் இப்போ இந்த 48 நாட்கள் தான் உங்கள் கடகராசியில் இருக்க போகிறார். டிசம்பர் 5 மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்படி பார்க்கும்போது இந்த 48 நாட்களில் முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் அதன் பிறகு வக்ரமாகவும் சஞ்சாரம் செய்வார். நவம்பர் 11 அவர் வக்ரமாவார். முன்னூரில் மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். பொதுவாக குரு ஜென்மகுரு வனவாசம். அந்த ஜென்மகுரு இருக்கின்றவர் எல்லா ராசிக்கும் வரும்பொழுது ஜென்மகுரு தான். ஆகும்போது குரு வருகின்ற உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் அடைவார். ஆனாலும் ராமர் கடகராசியிலே பிறந்தவர் தான் என்று புராணம் கூறுகின்றது. அவ்வாறு ராமர் ஜென்மகுரு வருகின்ற பொழுதுதான் வனவாசம் சென்றார் என்று கூறுவனால்தான் ஜென்மகுரு வனவாசம் என்று ஜோதிட வழக்காக அது வந்து பழமொழியாக வந்திருக்கு. ஆனால் எல்லா சமயங்களும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது அவர் தனித்திருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 9ஆம் வீட்டை தனித்திருந்து பார்த்தால் அந்த 9ஆம் வீடு பால்படும். அதனால்தான் 9ஆம் வீடு பால்படுவதால் பாக்கிய யோகங்கள் இல்லாமல், அதிர்ஷ்டங்கள் இல்லாமல், எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து வனவாசம் போனதா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வாட்டி இந்த 48 நாட்கள் பார்க்கும்பொழுது 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கின்றார். சனி உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கு ஜென்மப்பகை, மேலும் ஒரு அட்டமாதிபதி. இப்போ உங்கள் ராசியில் குரு அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வையாக சனி மீன ராசியில் இருக்கின்றவர் பார்ப்பார். அந்த மீன ராசியில் இருக்க சனி குருவுடைய பார்வையால் புனிதம் அடைவார். குருவோடு ஒரு கிரகம் பார்வை பெறுவது யோகம். குரு பார்வை கோடி நன்மை. இந்த இடத்தில் கடகராசி சகோதரர்களுக்கு கூறுவது உங்களுடைய 9ஆம் வீடான மீன ராசி மிகவும் பலம் பெறுகின்றது. ஆகையால் 9ஆம் வீடுக்குரிய யோகத்தை நீங்கள் இப்பொழுது முழுமையாக அடைவீர்கள். இந்த 48 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லதைத்தான் செய்வார் குரு. காரணம், அவருக்கே சனி வந்து 9ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்குது. என் ராசிக்கு, இந்த கடகராசிக்கு நான் யோகாதிபதி, பாக்கியாதிபதி, என்னால் எந்த பாக்கியத்தையும் செய்ய முடியல, நான் வேறு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்று இருந்தவர் இப்போ 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் சனியை சனியுடைய கெடுபலங்களை நிச்சயம் தடுப்பார். குறைப்பார்னு சொல்ல மாட்டார், தடுப்பார். என் வீட்டில் நீ அமர்ந்திருக்கின்றார். இந்த தருணங்களில் சனியோ குருவோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவும் அவருடைய சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் சனியுடைய கெடுபலங்கள் முற்றிலும் தடைப்படும். இந்த நாட்கள் முதல் 24 நாட்கள் அவர் நேர்கதியிலே சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு வக்ரம். அந்த முதல் 24 நவம்பர் 11 வரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், பொறுமையாக. ஆனால் சனியுடைய கெடுபலங்கள் இல்லை, அது ரொம்ப முக்கியம். சனி ராகு ராகுவும் உங்களுக்கு 8ல் இருக்கார். ராகுவும் 8ல் இருக்கார். ராசிக்கு 2ல் கேது. இப்போ ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை ஒரு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலைகள் நிலவுகிறது என்றாலும் நவம்பர் 11 வரை கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருக்க வேண்டும். நவம்பர் 11 அன்று அவர் வக்ரம் அடைவார். அந்த வக்ரம் அடைகின்ற பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகத்தை செய்வார். அவர் வக்ரம் அடைந்து அவர் நீச்சப்படலை பெற்றால், பொதுவாக உச்ச கிரகம் வக்ரம் நீச்சப்படலை சனியை முழுமையாக பார்க்கின்ற கிரக வக்ரமாக பார்க்கின்ற நிலை சனியோடைய கெடுபலங்கள் முழுமையும் தடுக்கும். ஆகையால் இந்த குரு வக்ரம் அதிசார பயிற்சி உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. ஆகையால் வருமானம் நல்ல விதமாகவே இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. காரணம், 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சனி வக்ரமாக இருக்கின்ற நிலை மாறும், நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும். ஆகையால் உங்களுடைய வேலையாட்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். வருமானம் நல்ல விதமாக வரும், பாக்கிய யோகம் இருப்பதனால். அதே சமயத்தில் உங்களுக்கு
உங்களுடைய குரு அந்த வக்ரம் அடைகின்ற பொழுது இன்னும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆகையால் 9ஆம் வீடு பலம் பெறுவதால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். வீட்டில் கணவன் மணி உறவில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ சனி வக்ரமாகவும் உங்கள் 9ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளை அதிகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். 2ல் வேற கேது இருக்கா. இந்த தருணங்களில் கேதுவோடு எந்த கிரகமும் இருக்க மாட்டாங்க. கேது தனித்திருப்பார். ஆகையால் கேதுவால் உங்களுக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும், கவலைகள் ஏற்படும். அந்த விஷயங்களிலே நீங்கள் குரு வழிபாடு செய்வதன் மூலம் அதை நிவர்த்தி செய்ய முடியும். பரிகாரமாக அறியிருக்கின்ற சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்வது நல்லது, மிக மிக நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த குரு உங்கள் வேலையிலே பிரச்சனைகளை கொடுப்பாரா? அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமே இருக்கின்றது. இடமாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் உங்களுடைய இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அது யோகம் என்று கூற மாட்டேன், அமைப்பு ஏற்படும். ஆனாலும் குரு உங்களுக்கு யோகாதிபதி என்பதனால் மற்ற ராசிகளுக்கு ஜென்மகுரு என்பது வேறு, கடகராசிக்கு ஜென்மகுரு என்பது வேறு. கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதமான யோகங்களும் செல்வக்கமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு மட்டுமே உள்ளது. அதுக்கப்புறம் செவ்வாய். ஆகையால் உத்தியோக மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த 48 நாட்களில். ஆனாலும் அது நல்ல விதமாகவே இருக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரியாகவும் இருக்கும், சில சமயம் நிர்பந்தமாகவும் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அது சிரமப்படுத்தாத வகையாக இருக்கும். உத்தியோகத்தில் குடும்பம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த முதல் 24 நாட்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கொடுக்கும், கொஞ்சம் பிரச்சனைகளையும் தீர்க்கும். நவம்பர் 11க்கு அப்புறம் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அவர் சனியையும் பார்க்கின்ற பொழுது ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்ப்பதனால் அந்த நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தும், கல்வியிலே குறிப்பாக. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடாகப்பட்ட விருச்சிக ராசியை குரு பார்ப்பார் வக்ரகாலமாக. அப்பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலும் கவனம் செலுத்தும். ஆகையால் இந்த குரு அதிசார பேச்சில் முதல் 24 நாட்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பாக்கியஸ்தானத்தை குரு உச்சமாக பார்ப்பால் ஏற்படும். அடுத்த 24 நாட்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் குழந்தைகளுடைய கல்வியில் அக்கறை காட்டுவதும் நல்லது. நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய குரு அதிசார பேச்சு நம்ம தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தவர் அக்டோபர் 18 அன்று அதிசாரமாக கடகராசிக்கு வந்து உச்சம் பெறுகிறார். அவ்வாறு உச்சம் பெறுகின்றவர் 48 நாட்கள் கடகராசி சஞ்சாரம் செய்வார். முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் நவம்பர் 11 வக்ரமாக அமைந்து டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார். வக்ரமாக இருக்கின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் என்பது அறிந்தது. அதை முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். இந்த 48 நாட்கள் எப்படி இருக்கும் இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அவர் 12லேயே விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துக்குரியவர். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்தில் சனி அமர்ந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அஷ்டம சனியில் சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை, சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. இந்த 48 நாட்கள்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்குரிய சனி 8இல் அமர்ந்து 8ஆம் இடத்துக்குரிய குருவோடைய பார்வையை பெறுகிறார். குரு உங்களுக்கு 12இல் அமர்ந்து 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார், மகர ராசியும் பார்க்கிறார், மீன ராசியும் பார்க்கிறார். அது உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை, விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காரணம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12க்குரிய சந்திரனும் ஒரு நாளுக்கு. எனவே சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாட்களில் வந்து உங்களுக்கு 3க்கு வருவார், உங்களுக்கு 6க்கு வருவார், 8க்கு வருவார், 12க்கும் வருவார். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாட்கள் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஆகையால் சிம்மராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, சந்திரன் எப்பப்பெல்லாம் துலாம் ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி, அதுக்கப்புறம் மீன ராசி, அதுக்கப்புறம் கடகராசி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10 நாள் வரும். இந்த 10 நாள் உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா ஏனென்றால் 6க்குரியவன் உங்களுக்கு யாருன்னா சனி, மகர ராசி மகராதிபதி. 8க்குரியவன் 5க்குரியவன் குரு தான். குரு யோகாதிபதி தான். ஆனால் செவ்வாய் தான் உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதி. குரு மூலத்திரியோனும் உங்களுக்கு வந்து தனுசு ராசியோனும் உங்களுக்கு யோகாதிபதி. ஆகையால் 6க்குரியவனை 8க்குரியவன் பார்ப்பதும் அந்த 8க்குரியவன் 12ல் இருப்பதும் 6, 8, 12 அந்த தொடர்பு ஏற்படும். ஏன்னா
குரு 6ஆம் வீட்டையும் பார்க்குறார் இல்லையா? 6, 8, 12 தொடர்புகள் அவர்கள் எல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா அது ஒரு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் இந்த 48 நாட்கள் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள். எதிர்பாராத திடீர் வெற்றிகளை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும். அந்த சொத்துக்களில் வழக்குகள் இருந்தால் வெற்றிகளை பெறுவீர்கள். திடீர் வெற்றிகள் அடையக்கூடிய யோகம் பரிபூர்ணமாக. காரணம் குரு உச்சமாக இருக்கார். இந்த குரு உங்களுக்கு 6ல் இருக்க 8க்குரியவர் 12ல் இருக்கின்றது. 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 6க்குரியவனையும் பார்க்குறது. அந்த யோகம் தொழில் வியாபாரத்தில் எதிர்க்கும். தொழில் வியாபாரத்தில் வழக்குகள் இருந்தால் வெற்றிகள் பெறுவீர்கள். கடனை அடைப்பீர்கள். 6ஆம் வீட்டை குரு பார்க்கறனால திடீர் குரு பெரிய உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இதெல்லாம் ஏற்பட போகிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும். எந்த விதத்திலும் ஒரு எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது. இதுக்கு வரைக்கும் குரு 11ல் இருந்தார், அது நன்மை தான். ஏன்னா குரு 11ல் இருக்கிறது யோகம்தான். 12க்கு வந்தாலும் அது உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கிற 8 சனியை பார்க்கறது தான் இந்த 6, 8, 12 தொடர்பு ஏற்படுது. அதுதாங்க விஷயம். உங்களுக்கு சனி பகை, உங்களுக்கு சூரியனுக்கு ஜென்ம பகை சனி. ஆனால் இப்போ குரு பார்க்குறாரு. சனி உங்களுக்கு அவர் தெளிவாகார். தயக்கங்கள் வரும். இந்த தவறுகள் செய்வதற்கு தயக்கங்கள் வரும். குரு அதாங்க முழு சுப. குருவோடு சேர்ந்த கிரகம் எந்த விதத்தும் குருவை கெடுப்பான். ஆனால் அவன் நல்லவனாயிருவான். ஒரு கெட்டவன் நல்லவனோடு சேரும் பொழுது நல்லவன் நல்லவன் திருத்த தான் பார்ப்பான். கெட்டவன் திருந்துவான். ஆனால் நல்லவனுக்கு நல்ல கெட்ட பழக்கங்களையும் கற்றுக் கொடுத்துருவான். இங்கே குருவை சனி எந்த விதத்தும் தொடர்பு கொள்ளையே. சனியை தானே குரு பார்க்கிறார். ஆகையால் சனியை பார்க்கின்ற குரு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த நாட்கள் வெற்றிகளையும் லாபத்தையும் கொடுப்பார். நேர்கதியாக செஞ்சாலும் சரி, வக்ரமாக இருந்தாலும் சரி, திடீர் யோகத்தை கொடுப்பார். அதுக்கடுத்து உத்தியோகம் என்று பார்க்கின்ற இந்த விபரீத ராஜயோகம் நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள். ஏன்னா 12ல் இருந்தால் அயல் நாட்டுக்கு சொல்லக்கூடிய யோகங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறது நிச்சயம் இருக்குது. இந்த டைமில் முயற்சி செய்யுங்க. நிச்சயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். திடீர் வேலை கிடைக்கும். பெரிய வேலை, சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம படித்த படிப்புக்கு, நம்ம இருந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த சாதாரண வேலை இப்போ நல்ல பெரிய வேலை கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். தூக்கம் நல்லா வரும். கொஞ்சம் பிரச்சனை, இந்த தூக்க பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த தருணங்கள் உத்தியோகத்தில் திடீர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் டைம் அப்படின்றது இந்த 48 days. அது உங்களுக்கு முழுமையாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பம் என்று பார்க்கணும் இப்போ 7ல் ராகு இருக்கா. இதுவரையும் குரு பார்த்துட்டு இருந்தார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி உள்ள கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ குரு பார்வை இல்லை. ஆக ராகு உங்களுக்கு அவர் சைடு அவருடைய வேலையை அவர் செய்யணும் இல்லையா ராகு. ஆக குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சனியால் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ல் ராகு. ஆனால் 7ல் ராகு இருக்கும்பொழுது ராசிக்கு 6ல் ஒரு கிரகம் இருக்கணும். அதாவது மகர ராசியில். இந்த தருணங்களிலே மகர ராசியிலே சந்திரன் தான் இருப்பார். ஆகையால் புதன் வருவார். அது நம்ம வாரப்படம் தான் சொல்ல முடியும். ஆகையால் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிம்மராசியில் இருப்பவங்க பொதுவாக எப்பயுமே சிம்மராசியில் இருப்பவங்க இல்லற வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சி தருவதில்லை. அது அனுபவ உண்மை. ஏனென்றால் 7க்குரியவன் சனி என்பதினால் சில விஷயங்களில் நாம் விட்டு கொடுத்தும் செல்ல மாட்டீங்க. சிம்மராசியில் பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களாக பெண்கள் இருந்தால், உத்தரத்தில் பிறந்தால் தான் நல்ல புஷ்குன்னு வரும். அதுக்கு காரணம் உத்தரம் சூரியனுடைய ராசி, சூரியன் நட்சத்திரம் சிம்ம ராசி, அதில் சூரியனோட நட்சத்திரம். பூரமாக இருந்தால் அது சக்தி. பூரத்துக்கு அதிதேவதை சக்தி. சக்தியும் சிவனும். அப்போ சிவசக்தி என்றால் எல்லா விதத்திலும் கோபம் வரும். ஆகையால் சிவனும் சக்தியும் ஒன்று நாங்கள் சிவனின் பாதினால் என்று. ஆகையால் இந்த பூரம் மற்றும் மகத்தில் பிறந்தவர்கள் அவங்க எப்பயுமே கொஞ்சம் அதிக பவர். எனவே பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7ஆம் இடத்தில் இப்போ தனித்து ராகு இருப்பார். அந்த நேரங்களில் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் வியாபார உத்தியோகத்தில் பெண்களுக்கு அதிக யோகத்தையும் ஆண்களுக்கும் அதிக யோகத்தையும் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் 7ல் இருக்க ராகுவால் ஏற்படும். நான் அதிசார குரு போயிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் குரு இப்போ 12ல் இருக்கின்ற நிலை 7ஆம் இடம் ராகு தனித்து குரு பார்வையில்லாதனால் இந்த விஷயத்தில் கவனம் மட்டும் தேவை என்று கூறி இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த லாபத்தை, உத்தியோகத்தில் உயர்வுகளையும் பெறுவீங்க. அது விபரீத ராஜயோகம் ஏற்படுவதனால் நலம் பெருக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் அக்டோபர் 18 அன்று அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார். கடகத்தில் 48 நாட்கள், முதல் 24 நாட்கள் நேர்கதியாகவும், நவம்பர் 11 அன்று கடகராசியிலே வக்ரமடைந்து மீண்டும் பின்னோக்கி டிசம்பர் 5, 2025 அன்று கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு செல்வார். அதுதான் அதிசார குரு பயிற்சி. குரு பயிற்சி இந்த கடகத்துக்கு வந்தாலும் முழு பயிற்சி அல்ல, 48 நாட்கள் தான். முன்னூறிலே விரிவாக கூடியிருக்கின்றேன். பொதுவாக 10ல் குரு சிறப்பை தரமாட்டார்.
பிரச்சனைகளை தான் கொடுப்பார். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 11க்கு வருவது நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. பொதுவாக 11க்கு யோகம், அதன் பிறகு அவர் மீண்டும் மிதுனத்துக்கு போனாலும் அவர் வக்ரமாக இருப்பார். ஆகையால் இந்த நாட்கள் பார்க்கும்பொழுது முதல் 24 நாட்கள் நவம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தையும் வெற்றிகளையும் நன்மையிலும் கொடுப்பார். அது உச்ச குருவால். பொதுவாக குரு உங்களுக்கு அவர் 10ல் இருந்தாலும் வக்ரம் அடையும்போது யோகத்தையும் அது அடுத்ததான் நடக்கும். இந்த நேரங்களில் உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் புதனுக்கு அவர் பகை. இந்த ராசிக்கறி குரு புதனுக்கு அவர் பகை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அவர் 4, 7க்கு கூடியவர். அவரே பாதகாதிபதி, அவரே கேந்திராதிபதி தோஷத்தை கொண்டவர். ஆகையால் அவரே மாரகாதிபதியும் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நேரங்களில் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுக்கு குரு 11க்கு வருவது நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முதல் 24 நாட்கள் மிக சிறந்த யோக அமைப்பு கொடுக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த நேரங்களிலே குருவும் சனியும் பார்வை பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதுதாங்க மிக முக்கியம். என்ன மாதிரி பார்வை பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி, 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, 6க்கும் அதிபதி. அவர் 7ல் இருந்தாலும் 4ஆம் வீடு, அதாவது தனுசு ராசியை 10ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு உங்களுக்கு 11ல் இருக்கார். அவருடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மகர ராசி, அது சனியோடைய வீட்டை பார்க்குறார். சனி குருவோடைய வீட்டை பார்க்குறார், குருவோ சனியோடைய வீட்டை பார்க்குறார். அந்த இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் கேந்திரங்கள் கோணத்துக்கு அதிகம். பொதுவாக 4ஆம் இடம் கேந்திரம், 5ஆம் இடம் கோணம். மிக முக்கியமான இடங்க. 4ஆம் இடம் என்பது நிலம், வீடு, வாகனம். இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பணம். புதிய வாகனம் வாங்குவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க, வீடு மாற்றம் ஏற்பட்டால் அது நல்ல விதமாக இடம் மாற்றம் இருக்கும். வீடு வாங்கணும்னு ஒரு முயற்சி எடுப்பவங்களுக்கு அந்த நல்ல ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாட்டி சாதகமாக அமையுங்க. அது காரணம் சனியோடைய பார்வை படுவது, குருவோடு பெறுவது உங்களுக்கு மிக சிறந்த நன்மை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4க்குரியவர் குரு, 5க்குரிய சனி. இவங்களாம் ரொம்ப முக்கியமான இடம். 4, 10 ரொம்ப முக்கியமான இடம். 5, 9 மிக மிக முக்கியமான இடம். இந்த 4, 5 பார்வை படுவதனை உங்களுக்கு மிக சிறந்த ஜாக்பாட்டை கொடுக்க போகுது. இதெல்லாம் அரிதாக ஏற்படக்கூடியது. சனியும் ஆண்டுக்கோள், குருவும் ஆண்டுக்கோள். ஒரு சேர இவங்க சனியும் குருவும் பார்வை படுவதன் பிறகு எப்படா ஒரு வாட்டி தான் ஏற்படும். அது சனி குருவோட வீட்டை பார்க்கணும், குருவோ சனியோட வீட்டை பார்க்கணும். இது ஏற்படும் ரொம்ப ரேர். இந்த நேரங்களில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு ஏற்படுவது சிறப்பை தரக்கூடியது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும். லாபம் இருக்கின்றது. முதல் 24 அதிக லாபம். அதன் பிறகும் வக்ரம் அடைந்தாலும், உச்சகுரு வக்ரம் அடைந்தாலும் உங்களுக்கு கேந்திரத்துக்கு அதிபதி அவர் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அவர் வக்ரம் அடைவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆகையால் இந்த தொழில் வியாபாரம் சிறந்த லாபங்களும், பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம், புதிதாக தொழில் துவங்கக்கூடிய சிறப்பான கடன் வரக்கூடிய யோகம், இதெல்லாம் ஏற்படும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அதுக்கான 5ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அது பார்வைப்படுவதில் சிறப்பு பெறுவதனால தொழில் வியாபாரம் மிக சிறந்த யோகத்தை பெறும். பொதுவாக வாகன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த யோகம். அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த அதிர்ஷ்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம். வேலையில் ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும். இருக்கின்ற உத்தியோகத்தில் நல்ல உயர்வுகள், மிகப்பெரிய வாய்ப்புகள், மேலதிகாரி நல்ல நட்பு, இதுக்கெல்லாம் அந்த பார்வைப்படுவது தான். அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பேன். 3ஆம் வீடு பார்க்கும்பொழுது அந்த வீடு விருச்சிகம், அந்த வீடு நட்பு வீடு, அதுவும் நன்மை பெறுகின்றது. பொதுவாக செவ்வாய் வீட்டை குரு பார்க்க சிறப்பு. பகை கொண்டவன் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டான். எடுக்கின்ற முயற்சியில் சாதகமான பதில்கள் கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம். எடுக்கின்ற முயற்சியில் தைரியம் இருக்கும், தைரியத்தினால் வெற்றிகள் பெறுவீர்கள். 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக கணவன் மணி உள்ள பிரிவுகள் நீங்கும். கண்டக சனியால் ஏற்பட்ட இந்த பிரிவுகள் பாதிப்பில்லை. 7 சனி தான், 6 கிரகம் இருக்க, ராகு இருக்கார, கோச்சார வேலையில் பாதிப்பில்லை. ஆனால் பிரிவுகள் இருக்குது, மனக்கசப்புகள் இருக்குது. பெரிய அளவில் மன பிரச்சனைகள் இல்லைன்னாலும் கொஞ்சம் பேசாமல், கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நண்பர்களாலும் ஆதாயம். 7ஆம் இடம் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதுக்கெல்லாம் காரணம் 7ல் இருக்க சனியை குரு உச்சமாக இன்னும் பார்க்கறது. வக்ரமாக இருந்து பார்த்தாலும் அவர் தான் சொந்த வீட்டை பார்க்கின்ற அந்த பலம், இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சொந்த நட்சத்திரத்தில் வேற இருக்கார் குரு, அது ரொம்ப நல்லது. புனர்பூசத்தில் இந்த தருணத்தில் சனியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் குருவோடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார், பூரட்டாதியில். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மணி உறவுகளில் இருந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வீர்கள். எல்லா விதத்திலும் புதிதாக திருமண முயற்சியில் சாதகமான பதில் கிடைக்கும். திருமண பிராப்தம் குருபலமாக ஏற்படுவதால் நன்மையாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் 5ஆம் வீட்டை குரு பார்க்கினால் ஏற்படும். மொத்தத்தில் குடும்பம், கணவன் மணி உறவு, குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று கவலைகள் தீரக்கூடிய விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை தான் மிக முக்கியம். அதுக்கடுத்ததாக
மாறாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வுகள் என்று சகல விதத்திலும் கன்னிராசிக்கு ஒரு யோகமான காலமாக இந்த 48 நாட்கள் இருப்பது உண்மை. வக்ரமான காலமாக வந்தாலும் அந்த காலமும் உங்களுக்கு அவர் பிரச்சனைகளை செய்ய மாட்டார். அவர் பாதகாதிபதியாக இருந்த அவர் வக்ரமடைவினால் நன்மைகளை தான் கொடுப்பார். இந்த தருணங்கள் உங்களுக்கு மிக சிறந்த யோகமான தருணங்கள். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் அக்டோபர் 18 அன்று மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடமாகப்பட்ட கடக ராசிக்கு வருகிறார். பொதுவாக 10ல் குரு அமர்வது யோகம் அல்ல. 10ல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம். மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த 48 நாட்கள் குரு கடகத்தில் அமர்கின்ற பொழுது 9ல் சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் குருவோடைய பாதிப்பு ஏற்படும். எவ்வாறு? ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 10ல் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார், தன் சொந்த வீட்டை பார்ப்பார். அந்த வீட்டுக்குரிய ஆதிபத்திய பலன்களை அவர் அதிகப்படுத்துவார். 6ஆம் வீடு ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அங்கு சனி அமர்ந்திருந்தாலும் சனியும் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். ஆகையால் முதல் 24 நாட்கள், அதாவது நவம்பர் 11, 2025 வரை அவர் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கின்ற 24 நாட்கள் நீங்கள் மிகவும் பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். அதுக்கப்புறம் நவம்பர் 11 மாலைக்கு பிறகு அவர் வக்ரம் அடைவார். பொதுவாக 10ல் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது பாதிப்புகள் இருக்காது. ஆகையால் இப்பொழுது இதுவரை உங்களுக்கு 9ல் குரு இருந்தார், அப்புறம் 11லே கேது, 6லே சனி என்று கோள்கள் சாதகமாக இருந்தாலும் சனியும் இப்பொழுது 6லே வக்ரம் நவம்பர் 28 வரை இருக்கிறார். ஆகையால் இந்த 24 நாட்களுக்கு முதல் 24 நாட்கள் நவம்பர் 11 வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு வக்ரம் அடைவார். அதன் பிறகு வக்ரம் அடைவதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரம் நவம்பர் 11 வரை பெரிய முதலீடு செய்கின்றமும் மிகவும் கவனம் பொறுமை நிதானம். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதில் எச்சரிக்கை வேண்டும். மற்றவர்கள் கூறினார்கள் என்பதற்காக கடன் வாங்கி புதிய தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதை நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இப்பொழுது 9ல் குரு இருக்கின்ற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதால் பல வகையில் பணங்கள் வந்திருக்கும். ஏனென்றால் 3ஆம் வீட்டை பார்த்தார். 3ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் நன்மைகள். எந்த ஒரு கிரகமும் எந்த வீட்டை பார்க்கிறார்களோ, 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீடே பலம் பெறும். இப்பொழுது பாருங்கள், 3, 6க்குரியவர் 9ல் இருக்கின்ற 3ஆம் வீட்டை பார்க்க புதிய முயற்சியில் எடுப்பதில் வெற்றி கொடுத்திருப்பார். ஆனால் 3ஆம் வீடு தனுசு பலம் பெற்றிருந்தார். இப்பொழுது அவர் கடகத்துக்கு வரும்போது அவர் 9ஆம் பார்வை மீன ராசியை தான் பார்க்கிறார். அந்த வீடு பலம் பெறுகிறது. ரண ருண ரோக சத்ருஸ்தானம். உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான உடற்பயிற்சிகள், உடல் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள், நோய் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் அதீத கவனம் கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை தான். இருந்தாலும் 9ஆம் இடத்திலும் கிரகம் இல்லை என்பதனால் கவனம். தொழில் வியாபாரத்தில் நவம்பர் 11 பெரிய முதலீடு வேண்டாம். அதன் பிறகு வக்ரமாகும்போது உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள், புதிய முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும். வரவுகளிலே சில பிரச்சனைகளும் இருக்கும். 11லே கேது இருப்பது ஓரளவுக்கு சாதகம். ஆனால் கேது பெரிய அளவில் பொருளாதார உயர்வுகளை கொடுக்க மாட்டார். சனி குரு ராகு ஆண்டுக்குள்ளிலே அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள். கேது ஆன்மீகத்தை தான் கொடுப்பார். இந்த தருணத்தில் குரு வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி செல்வது நல்லது. குரு வழிபாடு என்பது சித்தர்கள் ஜீவ சமாதி செல்வது நல்லது. ராகவேந்திர சுவாமியை வணங்குவது ரொம்ப நல்லது. இந்த மாதங்களில் முதல் தொழில் வியாபாரத்திற்கு முதல் 24 நாட்கள் கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நவம்பர் 11 கொஞ்சம் நிதானம் பொறுமை. வேலையிலே நமக்கு இவ்வளோ நாள் நல்லா இருந்ததே, இவ்வளோ நாள் சிறப்பாக போயிட்டு இருக்க, இப்போ என்ன நடந்துடும் அப்படின்னு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நவம்பர் 11 வரை. அதன் பிறகு பாதிப்பில்லை. 24 நாட்கள் தானே என்று நீங்கள் கொஞ்சம் யோசனை இல்லாமல் செயல்படுவது நிச்சயம் பாதிப்பை கொடுக்கும். பொறுமை நிதானம் உத்தியோகத்தை பொறுத்தவரை. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவலைகள் இல்லை. அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். விருச்சிக ராசியை தனம் பண விஷயத்தில் இங்கே பிரச்சனையே இல்லைங்க. 2ஆம் வீடை தனக்காரர்கள் குரு பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை. பணம்லாம் வருங்க. தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், பணம்லாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அதே போல் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீட்டை பார்த்தா புதிதாக வாங்கக்கூடியவங்களாம் இதெல்லாம் ஒன்றும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பாக தெரியும். ஆனால் 4ஆம் வீட்டை பார்க்கின்ற குரு கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்குறதுனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் அந்த வீட்டில் என்ன வில்லங்க இருக்கா. ஏன்னா 4ஆம் வீட்டையும் குரு 6க்குரியவன் பார்க்குறான்.
6ஆம் 4ஆம் வீட்டையும் பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னால், சனி குரு பார்வை பரிவர்த்தனை ஏற்படுவது உங்களுக்கு நல்ல வீடுகளில் ஏற்படுது. ஏனென்றால் குருவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சனியும் 10ஆம் பார்வையாக குருவோட வீடாகப்பட்ட 3ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே தொழில், வியாபார, உத்தியோகம் பெரிய முதலீடு செய்வது, அந்த எந்த விஷயத்திலும் பெரிய மற்றவங்களை நம்பி முதலீடு செய்வது என்பதை தவிர்க்க வேண்டும் நவம்பர் 11 வரை. அதன் பிறகு நன்மை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பதில் தயக்கம் வேண்டாம், தைரியமாக முயற்சி எடுங்கள். பெரிய முதலீடு பண விஷயத்தில் மட்டும் முதலீடுகளில் கவனம் வேண்டும். கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தில் நவம்பர் 11 வரை தொழில் வியாபாரத்திலும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையிலே கவனமாக 11 வரைக்கும் இருக்கணும். குடும்பத்தில் எல்லாம் ஒன்றத்திலும் கவலைகள் இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பலம் பெறுவதனால் கணவன் மணி உறவிலெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இவற்றில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய குரு அதிசார பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் 8ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் அக்டோபர் 18 அன்று 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் வருகிறார் குரு. பொதுவாக 9ல் குரு இருப்பது மிகுதியான யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும். ஆனால் இது அதிசார குரு பயிற்சி. வெறும் 48 நாட்கள் தான் கடகத்தில் இருக்கப் போகிறார். அதன் பிறகு மீண்டும் மிதுனத்துக்கு செல்வார். இவற்றில் முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் அதன் பிறகு வக்ரமும். நான் முன்னோரிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். பொதுவாக 9ல் குரு இருக்கின்ற போது, அதுவும் உங்களுக்கு அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, 5க்குரியவர். அவர் 9ல் இருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீடு மிகவும் பலம் பெறுகிறது. மேலும் ஏற்கனவே 5ல் சனி வக்ரமாக இருந்தவர் குரு பார்வை பெறுவது சிறப்பான அமைப்பு. பொதுவாக இவற்றில் குருவோடைய பார்வை பரிவர்த்தனை சனியோடு ஏற்படுகிறது. சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடாக தனுசை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவோ உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடாகப்பட்ட மகர ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக பார்ப்பது மட்டுமல்லாமல் மகரத்துக்கு அதிபதியான சனியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2ஆம் இடம் 3ஆம் இடம் பலம் பெறுகிறது பார்வை பரிவர்த்தனையால். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதார உயர்வு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பு, எடுக்கின்ற முயற்சியெல்லாம் சாதகமான வெற்றிகள், மன தைரியம் இவையெல்லாம் ஏற்படும். உங்கள் ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் மனதில் தெளிவு பிறக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்வை பரிவர்த்தனை ஏற்படுவதனால் 2ஆம் வீடு பலம் பெறும். ஆகையால் இந்த 2ஆம் வீடு பலம் பெறுவதனால் பண வரவு சிறப்பாக இருக்கும். ராசியையும் பார்ப்பதனால் உங்களுடைய தெளிவான சிந்தனைகள் தொழில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சியிலே எதிரொலிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துவீர்கள். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வழிகளை கண்டு அவற்றை நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். 3ஆம் வீடுக்கு குருவுடைய பார்வை இருப்பதனால் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு மிக மிக சிறப்பாக இருக்கும். 10ல் கேது இருப்பதும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் வரவுகள் பல வகையில் அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள், புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய முயற்சியில் வேகம் காட்டுவீர்கள். மேல் அதிகாரிகளும் நல்ல நட்புறவு இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். எந்த விஷயத்திலும் நீங்கள் செய்கின்ற செயல்களெல்லாம் பாராட்டுகள் பெறும், அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இது. ஆகையால் உங்களுடைய அதிகார உயர்வு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய காலமாக இந்த தருணங்கள் அமையும். ஆகையால் இந்த நேரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சகலத்திலும் உயர்வுகளும் வெற்றியிலும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்காக குடும்பம் என்று பார்க்கின்ற போது 2ஆம் வீட்டை குருவும் பார்த்தார். இதுவரை முன்னாளதாக பார்க்கும் அக்டோபர் 18க்கு முன்னதாக பார்க்கும் குருவும் பார்த்தார், சனி வக்ரமாகவும் பார்த்தார். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டிருக்கும். சனியோடைய பார்வை இருந்ததுனால் அது குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வியினால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள். உங்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு ஏன்னா ஒன்று சொல்லணும்னு நினைக்கும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுன்னு இதெல்லாம் இப்போ இருக்காது. இந்த நேரத்தில் பார்வை பருவம் ஏற்பட்டால் குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த 48 நாட்கள் இருக்கும். அடுத்த முதல் 24 அதீத யோகமாகும். அதன் பிறகு குருவும் வக்ரம் பெற்றாலும் குரு சனியை பார்ப்போம், சனியோடைய கெடுபலங்களை தடுக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுகிறது. ஆகையால் ரிஷராசியை பொறுத்தவரை முதல் 24 அதீத யோகம், அதன் பிறகு முழு சூழ்நிலைகளை சாதகமாக கூடிய வல்லமைகளும் திறமைகளும் இருக்கக்கூடிய மன உறுதி மூலமாக அறிவுக்காரகம் குரு. ஆகையால் எந்த ஒரு செயலிலும் சரியாக செயல்படுத்தி வெற்றியில் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய குரு அதிசார பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான யோகத்தை பெற்று வந்தீர்கள்.
இப்பொழுது 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதிசார குரு பயிற்சி தான் இது. 48 நாட்கள் கடகராசியில் இருக்கப் போகிறார். அவற்றில் முதல் 24 நாட்கள் நேர்கதியிலும் அதன் பிறகு வக்ரமாகவும் இருப்பார். ஆகையால் நவம்பர் 11 வரை அவர் நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக 8இல் குரு இருப்பது யோகம் அல்ல. ஆகையால் முதல் 24 நாட்கள் நிதானம், பொறுமை, கவனம். இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டுமல்ல, 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் 8இல் அமர்கின்ற பொழுது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டையும் ராசிக்கு 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். மேலும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். அந்த இடங்கள் எல்லாம் பலம் பெறுகிறது. ஆகையால் பொதுவாக ஒரு 2ஆம் வீட்டை பார்ப்பது தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறான். 4ஆம் வீடு சுகஸ்தானம். ஆகையால் உடல்நலத்தில் 4இலே சனி இருந்து வக்ரமாக இருந்து உடல்நல பாதிப்புகள், மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், அழுத்தங்கள் போன்றவையில் இருந்து வந்த நிலை மாறப்போகிறது. 4இலே சனி இருந்தாலும் 3இலே கிரகம் இருப்பதால் பாதிப்பில்லை என்பது நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இப்போ குருவுடைய பார்வையும் ஏற்படுகின்றது இல்லையா? ஆகையால் அந்த எண்ணங்கள் புதிய விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று முன்பணம் செலுத்தியிருப்பீர்கள். அதில் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். அது 7ல் குரு இருக்கும்போது பணம் வந்திருக்கும். ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க. அது பாதியில் எதனா ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு நன்மையான மாற்றம் இப்போ ஏற்படும். உடல்நல ஆரோக்கியம் சிறப்பு பெறும். சுகஸ்தானம் பலம் பெறுகிறது குரு பார்வையால். பொதுவாக உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை 8இல் குரு இருப்பது யோகம்தான். ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி 4க்கு மேலே கேந்திரத்துக்கு அதிபதியாக அவர் வருவது, அவர் 8இல் அமர்வது உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற யோகம். பொதுவாக ராசியாதிபதி உச்சம் பெறுவது யோகம். இவற்றை நவம்பர் 11 வக்ரம் பெறுவார். அது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8இலே குரு மட்டுமல்ல, எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் வக்ரமாக இருக்கும்போது இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, திடீர் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமே 8ஆம் இடம். ஆயுள், கௌரவம், பணபலம். ஆகிய அந்த 8இல் குரு வக்ரம் அடையும் போதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்துக்குரிய மாற்றங்களும் ஏற்படும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இடம் பலம் பெறுவது மட்டுமல்ல, 12ஆம் இடமும் பலம் பெறுகிறது. ஆகையால் வீண் செலவுகள், தேவையற்ற செலவுகள் எவையும் ஏற்படாது. 2ஆம் வீடு மிகவும் சிறப்பு பெறுகிறது. தனஸ்தானம் அல்லவா? ஆகையால் செலவுகள் இல்லாமல் கட்டுக்குள்ளும் இருக்கும், வரவுகளும் அதிகரிக்கும். அவற்றை நீங்கள் சேமிப்புகள் செய்யக்கூடிய ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதனா ஒரு வீடு கட்டக்கூடிய, வாங்கக்கூடிய, அல்லது நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய அட்வான்ஸ் பண்ணால் நீங்கள் வேகமாக அதை வாங்குவீங்க. அந்த வாங்கி அது நல்ல ஒரு மாதிரி உங்கள் எதிர்காலத்துக்குரிய நல்ல ஒரு சேமிப்பாக அது ஒரு அமையும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் 2ஆம் இடம் பலம் பெறுவதனால் மிக சிறப்பாகவே இருக்கும். கவலை வேண்டாம். பொதுவாக தனுசு ராசிக்கு அது விதிவிலக்கு. 8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதனால் மற்றவர்களுக்கு 8இல் குரு இருப்பதும் உங்களுக்கு 8இல் இருப்பதும் வித்தியாசம் இருக்கிறது. ராசியாதிபதியே உச்சம் பெறுவது நல்ல வரவுகள் தொழில் வியாபாரத்திற்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 8இல் குரு இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். வாக்குஸ்தானத்தை. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கும். அதே சமயம் உங்கள் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் உடல்நலத்திலும் மனதிலும் உற்சாகம், சுறுசுறுப்பாக நல்ல உழைப்பை கொடுப்பீர்கள். அதே சமயம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பனால் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சில யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்னு விருச்சகம், குருவுடைய நண்பன். உங்களுக்கு அவர் யோகாதிபதி செவ்வாய். எனவே உத்தியோக ரீதியாக அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஷார்ட் டைமாக தான் இருக்கும். ஷார்ட் டைமான ஒரு யோகம், ஒரு 2 மாதம் 3 மாதம் போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் அமையும். இதெல்லாம் உத்தியோகத்தில் சாதகம். குடும்பம் என்று பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதே குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் குடும்பத்தை பொறுத்த கணவன் மனைவியெல்லாம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. இப்போ 7ல் இருக்கும்போது எப்படி அமைதியாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்ததோ அதே போலவே தான் 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது தொடரும். ஆகையால் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 8இல் வந்த குரு இருக்கிறது. 48 நாள் தான். ஆனாலும் சில மணி நேரங்களிலே சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது என்பது உண்மை. இந்த நேரங்களிலே தொழில் வியாபாரத்தில் வரவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் திடீர் வாய்ப்புகள், அதுக்குரிய பெரிய முயற்சிகளே உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் உத்தியோகத்தில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவக்கூடிய நாட்களாகவே இந்த 48 நாட்கள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து அதிசாரமாக 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவார். 48 நாட்கள் கடகராசியில் அவர் அதிசார குருவாக இருப்பார். அதன் பிறகு மீண்டும் மிதுன ராசிக்கே செல்வார். முதல் 24 நாட்கள் நவம்பர் 11 வரை நேர்கதியிலும், அதன் பிறகு வக்ரமாக இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார். முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கிறேன்.
பொதுவாக 7ல் குரு அமர்வது மிக சிறந்த யோகம். குரு பலம் 7ல் குரு அமர்கின்ற பொழுது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் விருச்சிக ராசியை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார், மீன ராசி. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பு. குருவுடைய பார்வை சனியின் மீது ஏற்படுகின்றது. 9ஆம் பார்வையாக குருக்கு, சனிக்கு வீடு கொடுத்தவன் குரு. சனியும் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ உச்ச குருவுடைய பார்வையும் பெறுகிறார். மேலும் அவர் உங்கள் ராசியையும் பார்ப்பார், சனியையும் பார்ப்பார், ராசியையும் பார்க்க. சனியோடைய வீடே மகரம், அந்த வீட்டையும் ஆகையால் உங்கள் ராசி மிகவும் பலம் பெறுகிறது. முதல் 24 நாட்கள் மிக சிறப்பாகவும் நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கும். அதன் பிறகு வக்ரம் அடைவார். வக்ரம் அடைகின்ற பொழுது அவர் நீச்ச பலன் பெறுவார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12க்குரியவர். அவர் நேர்கதியில் செல்லும் பொழுதும் நன்மையை செய்வார். அவர் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது மகர ராசியில் பிறந்தவர்கள் குருதசையை கட்டாயமாக சந்திப்பீர்கள். அந்த குருதசை என்பது உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம் 3-12க்குரியவன். அவர் உங்களுக்கு வக்ரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் அந்த குருதசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுத்து இருக்கும். அது அனுபவ உண்மை. எனவே இந்த 7க்கு வருகிற குரு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2ல் ராகு இருக்கும் பொழுது பல விதமான பண பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வையால் சில சமாளித்திருப்பீர்கள். இப்பொழுது குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் உச்சமாக இருந்து பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வுகளை சந்திப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடன் இருந்தால் அது கடன் அடையக்கூடிய ஒரு நன்மைகள் இருக்கும். 6ல் இருக்கின்ற குரு உங்களுக்கு கடனை கொடுத்திருப்பார். கடனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எதிரிகளுடைய ஆதிக்கத்தினால் தொழில் வியாபாரத்தில் சில மந்த நிலைகள் போன்றவை இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்காது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றமாக அது அமையும். மற்றபடி பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இருக்கும். ஆக வக்ரமாக அடைந்தாலும் உங்களுக்கு சனியை பார்க்கின்ற அந்த அமைப்பு, சனி மிகவும் பலம் பெறக்கூடிய யோகம். ஆகையால் 3ல் இருக்கின்ற சனி வக்ரமாக நவம்பர் 28 வரை இருக்கப் போகிறார். ஆகையால் இப்பொழுது குருவுடைய பார்வை சனியுடைய கெடுபலன்கள் நிறைமறைந்து நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படும். குருவுடைய பார்வை அது வக்ரமாக இருக்கும்போதும் வக்ர குருவாக ஒரு பார்க்கும்போது சனி இன்னும் மாற்றங்கள் ஏற்படும். எனவே இப்போது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற நல்ல உழைப்பை கொடுத்து அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுடைய மேலதிகாரிகள் பகமை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் இந்த 48 நாட்கள் இருக்காது. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய செயல்கள் ஈடுபடுவது இந்த தருணங்களில் உங்களுக்கு ஆண்டுக்கோள்கள் மிக சாதகமாக அமையும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான ஒரு டைமாகவே இந்த 48 நாட்கள் இருக்கும். சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய நாட்களாகவே இது அமையும். எனவே உத்தியோகத்தில் மற்றும் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பம் என்று பார்க்கின்ற 2லே ராகு இருக்கார். ராகு 2ல் இருக்கும்போது குருவுடைய பார்வைனா சில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில். ஆனால் இப்போ குருவுடைய பார்வை ராகுக்கு இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே இப்பொழுது 2ல் ராகு இருப்பதும் குரு வக்ரம் வருகின்ற போது சில உறவுகளிலே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அது நவம்பர் 11லேருந்து கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதன் பிறகு டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக. அதுக்கப்புறம் 6ல் குரு போய் வக்ரமாவார். அது உங்களுக்கு நன்மை தான். ஆகையால் இந்த நாட்களிலே இந்த குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் முதல் 24 நாட்கள் நன்மை தான். அதுக்கப்புறம் 24 நாட்கள் குருவும் வக்ரம், 2ல் ராகு என்ற நிலை வரும்போது கணவன் மனைவிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. மகிழ்ச்சிக்குரியதாக அமைத்துக் கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய குரு அதிசார பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்திருந்த குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 6ல் குரு இருப்பது யோகமல்ல. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11க்குரிய தன லாபாதிபதி 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். ராசியிலே ராகு, 2லே சனி வக்ரமாக இருக்கிறார். 7 நடந்து கொண்டிருக்கிறது. சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்புகள் குறைந்திருக்கும். இப்பொழுது குரு 6ல் அமர்கின்ற பொழுது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ல் அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதியான சனி பகவானை பார்ப்பார். சனி இப்பொழுது குரு பார்வை ஏற்படுவதனால் கெடுபலன்களை நிச்சயம் செய்ய மாட்டார். இவற்றில் முதல் 24 நாட்கள் நவம்பர் 11 வரை நேர்கதியில் குரு சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு 11ஆம் தேதி நவம்பர் அன்று வக்ரம் அடைவார். மீண்டும் பின்னோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றவர் அப்பொழுது டிசம்பர் 5 அன்று மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வருவார். முன்னுரையிலே விரிவாக குறிக்கிறேன். இந்த 48 நாட்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சனியால் பாதிப்பு இல்லை.
ஆனால் உங்கள் ராசியில் அமர்ந்த ராகுவை இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தால் குழப்பங்கள் வீட்டில் ஏழரையால் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் மனம் குழம்பாமல் இருந்தது. ராகு குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர், புதிய விஷயங்களை தேவையில்லாத சிந்திக்க வைக்கக்கூடிய, தவறான பாதையில் செல்லலாம் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகு ஒரு போகக்காரர். ஆகையால் இந்த நாட்களிலே நீங்கள் ராகுவால் பாதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். ராகுவோடு எந்த கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை என்றால் இந்த 48 நாட்களில் எந்த கிரகம் சந்திரனை தவிர்த்து ராகுவோடு சேர்க்கை பெற மாட்டார்கள். ஆகையால் குரு 6க்கு வரும் பொழுது உங்களுக்கு 2இல் இருக்கின்ற சனியால் பாதிப்புகள் குறையும். ஆனால் ராகுவால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்ட வேண்டும். புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற அவசரப்படக்கூடாது. பெரிய முதலீடுகள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பி நீங்கள் அதிலே முதலீடு செய்யக்கூடாது. பொதுவாக கும்பராசியிலே பிறந்தவர்கள் நண்பர்கள் மீது நிறைய நம்பிக்கை வைக்கக்கூடியவர். ஆனால் நண்பர்கள் துரோகம் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் நீங்கள். அதுவும் குறிப்பாக சதயம் நட்சத்திரம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நேரங்களிலே நண்பர்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்து பெரிய முதலீடு செய்வதில் எச்சரிக்கை வேண்டும். அவசரம் கூடாது தொழில் வியாபாரத்தில். அதே சமயத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் வரவு நன்றாக இருக்கும். புதிய விஷயங்கள், புதிய முதலீடு தான் எச்சரிக்கையை ஒழிய ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் 2ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை குரு பார்ப்பதனால் வரவுகள் நன்றாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் புதிய தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் இந்த தருணங்களில் செய்யாதீர்கள். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது மனம் குழப்பம் படும். இருக்கின்ற வேலையை விட்டு நம்ம வேறு வேலை பார்க்கலான்ற ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். அதை காரணம் 6ல் குரு இருக்கும்போது கொஞ்சம் எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். ஒரு வார்த்தையிலே சில வார்த்தைகள் விட்டு விடுவீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக அமையும். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராகுவால் சில கெடுபலங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 7ல் வரை கேதுவோடு எந்த கிரகமும் இப்போ சேர்ந்திருக்க மாட்டாங்க. கேது ஆனால் கேதுவால் பாதிப்பு இருக்காது. கேது 7ல் இருக்கும், ஆசைக்கு 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பில் 6ல் தான் உங்களுக்கு குரு இருப்பார். இருந்தாலும் மனம் குழம்பும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ராகுவால் உங்களுக்கு மனம் குழம்பும். வேறு வேலை பார்க்கலாம், புதிய வேலை பார்க்கலாம், இருக்கிற வேலை விட்டுடலான்ட்டு அவசரப்படுவீங்க. அது வேண்டாம். 11ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் பொறுமை காட்டுங்கள். அதன் பிறகு குரு வக்ரமாகும்போது பாதிப்புகள் இருக்காது. ஆக இந்த சரணங்களில் உத்தியோகத்தில் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. குடும்பம் என்று பார்க்கும்போது பிரச்சனைகள் இல்லை. 2ஆம் வீட்டை குரு பார்ப்பனால் உங்களுக்கு கணவரும் மனைவி உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். நீங்கள் தான் சில சமயங்களிலே கொஞ்சம் யோசனைகளிலே குழப்பங்கள் அதிகம் இருக்கும். வெளியே நடக்கிற பிரச்சனையை வீட்டில் காட்டுவீங்க. அதனால் அவங்க கவலைப்படுவாங்க. ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவற்றில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கணவன் மணி உறவிலே கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்தும் செல்வது நல்லது. 7ரையிலே ஜென்மசனியிலே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சனி இருக்கும்போது வக்ரமாகவும் இருக்கும்போது அதிகப்படான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவர்கள். குரு பார்வை 24ஆம் தேதி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் வக்ரமாகும் பொழுது அந்த வக்ரமாகவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வக்ரமாக குரு இருந்து சனியை வக்ரமாக பார்க்கறதுனால அந்த நேரங்களில் கொஞ்சம் விட்டு இதெல்லாம் நவம்பர் 11 டிசம்பர் 24 வரைக்கும் கொஞ்சம் நிதானம் பொறுமை குடும்பத்தில் காட்டுவது நல்லது. இத்தருணங்களிலே மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். பொறுமை நிதானம் காட்டுங்கள். அது நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நேர்கள் இருக்குது. அதன் பிறகு வரவுகள் பொருளாதாரத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தை பொறுத்தவரை 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5 வரைக்கும் தானம் காட்டணும். இது 2 விதமாக பார்த்துக்கணும். தொழில் வியாபாரம் 11ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காட்டணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த 11ஆம் தேதியிலிருந்து நிதானம் காட்ட வேண்டும். இதுதான் முன்னுரை. கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு விரிவாக புரிஞ்சுக்கும். இந்த நேரங்களில் 2 விதமாக தொழில் வியாபாரம் முன்னதாக பொறுமை, பின்னதாக மேன்மை. குடும்பத்தை பொறுத்தவரை முன்னதாக நன்மை, பின்னதாக கொஞ்சம் பொறுமை என்று 2 விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். நலம் பெருக, வளம் பெருக. மீன ராசிக்குரிய குரு அதிசார பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கவர் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார். கடகத்தில் 48 நாட்கள் அமரப்போகிறார். அவற்றில் முதல் 24 நாட்கள் நேர்கதியாக சஞ்சாரம் செய்வார். அக்டோபர் 18லிருந்து நவம்பர் 11 வரைக்கும். நவம்பர் 11ஆம் தேதி 5ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக மீண்டும் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். ஆகையால் குரு இந்த 48 நாட்களில் தன் சொந்த நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் அது நன்மையை தரக்கூடிய ஒரு யோகம். ராசியாதிபதி உச்சம் பெறுவதும் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. வக்ரகாலங்களில் பலன் மாறுபடும். ஆனாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு ஜென்ம சனியை பார்க்குற, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஜென்ம சனி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு.
இந்த ஜென்மசனி இப்போ பூரட்டாதி சனி, பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த காலங்களை பார்க்கும்போது குருவோடைய 9ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனி மீது படுது. இங்கே பார்வை பரிவர்த்தனை ஏற்படுது. இந்த பார்வை பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ராசியில் அமர்ந்திருக்கும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். அது தனுசு ராசி 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். குரு 5ல் இருந்து 11ஆம் வீடான லாபஸ்தானம் மகர ராசியை பார்க்குறார். 10, 11 பலம் பெறுது. பார்வை பரிவர்த்தனை சனிக்கு இருக்கும். இது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக எதிரொலிக்கும். 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதும் குரு 11ஆம் வீட்டை போனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நல்ல விதமான லாபம் இருக்கும். இந்த ஜென்மசனியால் ஏற்பட்ட கடனை அடைக்க பாருங்கள். முடிந்த வரைக்கும் கடனை ஒரு குறிப்பிட்ட தொகையாவது அடைக்க பாருங்கள். ஏன்னா 48 நாட்கள் தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் மீண்டும் 4க்கு வருவார். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் லாபம் மிக மிக அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த நாட்கள், 48 நாட்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி. அந்த வீடும் பலம் பெறுவதனால் புதிய முயற்சிகள், புதிய செயல் ஈடுபாட்டு காட்டும்போது மற்றொரு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். ஜென்மசனியால் இருந்த மனக்குழப்பங்கள் இப்போ இருக்காது. தெளிவாக இருப்பீங்க. தெளிவாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடிய மனோதிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமையும். இந்த நேரத்தில் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை வரும். அதை அடைப்பது நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கிற வேலையில் இருந்த அதிக பலு இப்போ இருக்காது. எந்த விஷயத்தும் அதிக சோர்வுகள் இருக்கும் ஜென்மசனியால். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது. எந்த ஒரு செயலிலும் மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், உத்தியோகத்தில் எதனா பிரச்சனை இருந்தாலும் அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும். மேலதிகாரிகளுடைய உறவு சிறப்பாக இருக்கும். எல்லாம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், உத்தியோகத்தை புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு சாதகமான காலம். அதே சமயத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய யோகம். அதே சமயத்தில் குருவோடைய வழிபாடாக நீங்கள் சித்திர வழிபாடுகள் செய்யுங்கள். அனுமன் சாலிசை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். ஜென்ம சனியுடைய பாதிப்பு நிச்சயம் இருக்காது. நவம்பர் 28 வரை சனி வக்ரமாக இருப்பார். அதன் பிறகு அவரும் வக்ர நிவர்த்தி ஆவார். எனவே இந்த நாட்களை பொறுத்தவரை குடும்பம் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். தெளிவான சிந்தனை இருப்பதால் கணவன் மனைவியில விட்டு கொடுத்து செல்வீர்கள். புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ. என்ன நடப்பும் அதை சந்திப்போம் என்கிற மன உறுதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நமக்கு கூட இருக்கிறவங்க நம்மளை உற்சாகப்படுத்தினாலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அதுதான் உண்மை. அது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு மனதில் ஒரு உறுதி ஏற்படும். தெளிவாக இருப்போம். ஜென்மசனி நன்கு அறிந்து கொண்டோம். இனி எந்த ஒரு விஷயம் கவனமாக இருப்போம் என்று இறை நம்பிக்கையும் இப்போ அவங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய 5ல் குரு இருந்தாலே குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். கல்வியிலும் மேன்மை ஏற்படும். ஆக இந்த காலமை பொறுத்தவரை மனதில் இந்த குழப்பங்கள் தீரும். தெளிவாக முயற்சிகள் பார்வை படுவதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான காலமாக மீனராசிக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் மிதுனராசியில் அமர்ந்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி 48 நாட்கள் அமரக்கூடிய பலன்களை கண்டோம். முன்னுரையிலே மிக விரிவாகவும் அதை கூறியிருக்கின்றேன். இது ஒரு 48 நாட்களுக்கு குறுகிய கால பேச்சு தான். அவர் மீண்டும் மிதுனத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வருவார். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இந்த குரு அதிசார பேச்சில் தங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றியிலும் சந்தோஷத்தையும் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.